வேதாகம குடும்ப உறவுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் மட்டும் இல்லை. உங்களிடத்துலேயும் கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். இப்போ சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஊழிய சகோதரிகள் பாஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. உங்கள் ஆலோசனைகள் உங்கள் கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். சரியா? வெரி குட். வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 128:1 அந்த 128வது அதிகாரம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசிரியர் அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது 2வது வசனத்தை படிக்கும். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும். நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நம்ம எல்லாம் யாரு? திராட்சை கொடியா செடியா? வெரி குட். நான் திராட்சை கொண்டு வரல, கொடி கொண்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் கிடைக்கிறது. நம்ம யார்? செடியிலிருந்து கொடியை வெட்டி என்ன செய்திருக்கேன்? கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதானே? வெரி குட். இதில் செடியில் பூ இருக்குமா, காய் இருக்குமா, கொடியில் இருக்குமா? கொடியில் தான் இருக்கு இல்லை? கணவனை ஆண்டவர் ஒரு செடியாகவும் மனைவியை ஆண்டவர் ஒரு கொடியாகவுமே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கொடிக்குள்ளே தான் பலன் இருக்குது. எண்ணில் நிலைத்திருக்கிற கொடி அது மிகுந்த பலனை கடிகளை கொடுக்கும், பலனை கொடுக்கும். பூ இருக்குது, காய் இருக்குது, எல்லாம் நம் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒன்றே இந்த கொடி செய்யணும். என்ன செய்யணும்? செடியில் இருக்கணும். அது வெட்டு நம்ம கத்திரி வச்சு நான் இதை கட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதனுடைய ஆயுஸ் காலம் எத்தனை? கூடி போனால் இன்றைக்கி நைட்டு ஆகும்போது இது மொத்தமாக வாடும், அது வெளியே எறியப்படும், அடுத்த அக்னியில் சுட்டரிக்கப்படும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நிறைய பேர், நம்ம மொத்தமாக சொல்லலை, ஆனால் அநேக ஊழிய குடும்பம் சரி, விசுவாச குடும்பங்கள் சரி, கணவன் இல்லாமல் நம்ம தனிமையாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு பல நேரங்கள் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம் இல்லை? இங்கே இருக்கீங்களா? கணவன் தனிமையில் வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த செடியோட இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு நல்ல மேன்மை. ஒரு கிரீடம் கொண்டு வந்தீங்களா? அதை எடுத்துட்டேன். செடியோட இருக்கும் வரைக்கும் தான் இந்த கொடிக்கு மேன்மை. இந்த கொடி என்னைக்கு வெட்டப்பட்டு நான் தன்னந்தனியாக இருக்கலாம், எனக்கு பழம் இருக்குது, எனக்கு பூ இருக்குது, எல்லாமே எனக்கு திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் நான் தனிமையாக நின்றுடலான்னு நினச்சா ஒரு நாளும் நம்ம பலன் கொடுக்கவே முடியாது. வாடி போன கொடியை போல் கொஞ்ச நாளுக்குள்ளே எறியப்பட்டு போவோம், பலன் இல்லாமல் மொத்தமாக போவோம். அதனால் எப்போவுமே நம்ம யோசிக்கணும், நமக்கு கணவன் தான் என்னது? செடி. நம்ம கொடி தான். என்னெல்லாம் அவரோட பற்றி இருக்கிறோமோ அப்போ தான் பலன் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா அப்பாவை பார்த்தாலும் அம்மாவுக்கு நல்ல முக்கியத்துவம். எல்லா குடும்பத்தையும் நடத்துறதுக்கு நமக்கு ஆண்டு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாரு இல்லை? அப்படி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக அதை கூட இருந்தால் தான் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறாங்க, சின்ன பேர பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறாங்க, எல்லா சூழ்நிலையும் நமக்கு பாதுகாப்படும். அதனால் தெய்வ பிள்ளைகள் ஒரு நாளும் பிரிந்து போகணுன்னோ, இல்லை இவரை விட்டுட்டு நான் தனிமையாக ஊழியம் செய்யலாம், நான் தனித்து என்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நம்ம பலன் கொடுக்க முடியாது. 2வது பார்த்திங்கன்னா, ஒரு மனைவியை குறித்து வேதாம குடும்பங்கள் கொண்டு வர ஒரு மனைவியை குறித்து நம்ம பார்க்குறோம். அவள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கான். நான் சூப்பராக ஒரு கிரீடம் வச்சுருக்குல்ல. இந்த கிரீடம் வைக்கணும்னா என்ன வேணும்? அடாடாடா, இந்த கிரீடம் அழகாக தானே இருக்குது, என் தலையை விடவும் அழகாக இருக்குல்ல. ஆனால் இந்த கிரீடம் வைக்கணும்னா என்ன வேணும்? முதல்ல தலை இருக்கணும். தலை இருக்கும்போது என்ன இருக்குது? இப்போ கிரீடம் அழகாக தெரியணுன்னா தலை கண்டிப்பாக வேணும். நம்ம பலரும் கிரீடமாக இருக்க விரும்புகிறோம். நான் தானே மேலே இருக்கிறேன், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், அது நல்லதுதான். ஆனால் அதை விடவும் மேலே என்னது? தலை இல்லாமல் கிரீடம் பூக்க முடியாது, கிரீடம் ஜொலிக்க முடியாது. கிரீடம் ஹல்லேலூயா. ஒருவேளை சபையில் ஆண்டவர் நமக்கு நிறைய தாளந்துகள் தந்திருக்கலாம் இல்லையா? நல்ல ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கலாம், நல்ல திறமைகளை தந்திருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தந்த தலையாகிய புருஷன், அது நம்ம வைக்க வேண்டிய இடத்துல அது இருந்தால் தான் நம்ம மேலே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி தான் அழகு பார்க்குறேன். நம்ம நம்முடைய
குடும்ப தலைவர்கள், அதாவது ஃபாஸ்டேஸ், இல்லை நம்ம ஃபாஸ்டேஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்கிறோம். ஃபாஸ்டேஸுக்கு நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட், முதல் குடும்பம் அதான் வந்து சொல்லி நம்ம முதல்ல கொடுக்குற சர்டிஃபிகேட் ஆபிரகாம் சாரா குடும்பம். இல்லை, ஆபிரகாம் சாரா குடும்பம். சாரா ஆபிரகாமுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்னது? ஆண்டவனே. இந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாருல்ல, இந்த ஆண்டவரேன்னு அப்பா எப்போ சொல்கிறாங்க சொல்லுங்க? நான் சொன்னேன், இது கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு, மெசேஜ் கிடையாது. நான் சொல்லுங்க. பார்வோனுக்கு முன்பாக சாரால சூப்பராக புகழ்கிறாங்க. என்ன செய்கிறான்? பார்வோனு ராத்திரியோட ராத்திரி இவர் சகோதரின்னு சொல்லி அவர் தூக்கிட்டு போயிட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மனுஷன் தன்னை காப்பாற்ற வேண்டி என்ன போய் அவருக்கு கொடுத்து, எப்படியானாலும் இன்னொரு வீட்டில் சிறையாக்கப்பட்டு தானே போகிறாங்க. எவ்வளோ வருத்தப்படுறோம், என்னால் என்னை விட்டு கொடுத்துட்டாங்களே. அந்த மனுஷனை பார்த்து தான் அவ சொல்கிறா, ஆண்டவனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவள் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அவளை கொண்டு போய் விடு, இல்லாவிட்டால் நீ செத்தாய். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தீர்த்தத்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம புருஷனை குறித்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தோன்னா ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு என்னெல்லாமோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. முதல்ல எல்லாம் அத்தான்னு தான் கூப்பிடுவோம், முதல்ல எல்லாம் நல்ல அன்பேன்னு தான் சொல்லுவோம். போக போக வாடா போடா என்னெல்லாம் வருது தெரியலை. இன்னும் நிறைய பேர் நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ விசுவாசிகள்னா வாதை வருது, போதை வருது, என்னெல்லாம் வருது. அண்ணா ஒன்று கிடைக்குது. லோக்கல் லாங்குவேஜில் சொன்னேன்னா அண்ணா ஒன்று கிடைக்குது. ஹல்லேலூயா. சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்தருடைய மனைவி, சூப்பர் கேரக்டர். அவங்க வந்து என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஒரு சூப்பர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். கடன் உச்சகட்டத்தில் இருக்குது. யார் வச்சுட்டு போனா? புருஷன் தான் வச்சுட்டு போனார். தலை மேலே கடன் இருக்குது. பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஜனங்கள், வட்டிக்காரன் முன்னால் வந்து நிற்கிறான், கடன்காரன் வாங்கினவன் வந்து நிற்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? போயும் போயும் ஏன் தலையில் வச்சு கட்டிட்டு சொல்லவே மாட்டீங்க பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் சொல்லு, போயும் போயும் ஏன் தலையில் வச்சுட்டு போயிட்டாரு. அவர் போக வேண்டிய இடத்துல. ஆனால் அவள் அப்படி ஒரு அறிமுகம் கொடுக்கல. அவர் அறிமுகம் கொடுக்குறா, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று அறிவி. அப்போ தான் ஒரு வார்த்தை வெளிப்படுது, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் டைரியில் எழுதுனீங்களோ எழுதலையோ தெரியலை. எழுதுகிறவங்க நம்ம புருஷருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னு எழுதுங்க பார்ப்போம். எழுதுங்க உங்கள் டைரியில். நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சொல்லி சிஸ்டர் எழுதுங்க, அனிதா சிஸ்டர் எழுதுங்க, உங்கள் புருஷனில் குறித்து என்ன சர்டிஃபிகேட் விடு. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவரா, தேவ மனுஷனா, ஏதோ ஒன்று சொல்கிறீங்களா? எழுதவே மாட்டிங்களா? சரி, எழுதாதவங்க மனசுலையாவது எழுதுங்க, எழுதிட்டு போய் காட்டுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட், அதெல்லாம் ஒன்று இது தப்பு ஒன்றும் கிடையாது. அழகாக கொண்டு காட்டி கொடுங்க, நான் எழுதின சர்டிஃபிகேட். நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா இந்த தப்பாகவே எழுதுங்க. உங்களை குறித்து நான் என் மனசில் இன்னும் சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறேன். புரியுங்க? நம்ம நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பத்துக்காக கர்த்தர் வழக்காடுவார். அந்த குடும்பத்திற்காக கர்த்தர் இடைபடுவார். கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் நீங்கள் நல்ல, நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஊழிய சகோதரிகள் காதிலேயே கேட்குறது நிறைய பேரை குறித்து. ஹல்லேலூயா. மிஞ்சி மிஞ்சி போக அல்ல, கர்த்தர் நம்ம எழுச்சி நிறைய திறமைகள் ஆண்டு தந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா பாஸ்டேஸோட பாஸ்டேஸ் ஒய்ஃப் நல்லா பயன்படுறாங்க, நல்லா பிரயோஜனப்படுறாங்க, நல்லா அழுகுறாங்க. என்னதான் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த துணை. நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம குடும்பத்தை, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பெண்கள் குடும்பத்தை நடத்தலாமா?
சொல்லுங்க. பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைத்த போது 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. நிறுத்தலாமா? கிரேனா புக் சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொன்னேன்ல முதல்ல. கிறிஸ்டி சிஸ்டர் சொல்லுங்க. என்ன சொல்ல போகிறேன்? தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற திறமையின்படி நம்ம நடத்தலாம். ஆனால் ஆளுகை செய்யக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆராதனையிலே சில நேரம் கண் மூலமே கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லை? நிறுத்ததியெல்லாம் நிறுத்தலையே, நான் வேணா என்ன செய்கிறேன், போயிட்டு வரேன். கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி. நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்ளோன்னா 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே எசபேல் தெரிந்ததான ஒரு கேரக்டர். எசபேல் ஆகாப் என்ன செய்கிறாருன்னா, வந்து வீட்டுக்கு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆசைப்படுறாரு, எப்படியாவது தனக்கு வாங்கணும். அதை அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கருத்தை வீட்டில் பகிர்ந்துக்கிடுகிறாரு. மனச்சலிப்பு, வேதனை, துக்கம். கட்டில் போய் ஒரு கழித்து படுத்து கொள்கிறாரு. அங்கே ஒரு சத்தம். அப்போ எசபேல் சொல்கிறா, கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா, நான் உனக்கு கொடுப்பேன். அதுக்காக லெட்டர் எழுதுகிறாங்க, கையெழுத்து போடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, அதுக்காக உபவாசம் பண்ணுறாங்க. பொய் உபவாசம் எல்லாம் பண்ணி பொருளை வாங்கி என்ன சொல்லியிருக்கணும்? அவன் சொல்கிறான், ஆகா நாபோத்தே, உன் திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு கொடு, நான் உனக்கு அதற்கு பதிலாக நல்லது தருவான். அப்போ நல்லது அவன்கிட்ட இருக்கு இல்லையா? திராட்சை தோட்டம் நல்லது இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நல்லது நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சின்ன காரியம் அவங்க கொடுக்கலே என்பதற்காக அந்த எப்படி ஆகலை, அதை என்ன செய்யணும்? வாங்கி என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம பாசையில் சொல்கிறோம், அதான் நல்ல காரியம் நமக்கு நிறைய இருக்குது. சரி, அவன் ஒரு ஏழை மனுஷன், அவன் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் இருக்குது, நமக்கு தான் ஆண்டவர் ஏராளமாக தந்திருக்காரு. இல்லை, கண்டிப்பாக என்ன செய்யணும்? வாங்கி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். போய் எடுத்துட்டான். ஹல்லேலூயா. முடிவு நமக்கு தெரியும். அவள் விதவையாக மாறுகிறா. அவளுடைய சரீரம் முழுவதும் என்ன செய்து ரத்தம் சிந்தப்படுது, விழுந்து செத்தே போகிறா. அந்த பாவத்தின் விளைவு சம்பளத்தை அவள் வாங்குகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஹல்லேலூயா. கண்ட்ரோலிங் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வச்சல. நடத்தலாம், அவர் வெளியே போகிறார், நம்ம பிள்ளைகளை நடத்தலாம், புரியுதா? நடத்தலாம். ஆனால் ஆளுகை செய்யும்போது கண்ட்ரோலிங். சிலர் காணிக்க பேசினாலும் சரி, ஒரு இடத்துக்கு போகிறதுல நல்ல ஓவர் கண்ட்ரோலிங். சாவி நம்ம கையில் தான் என்ன செய்யுது இருக்குது, அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை இன்னும் மட்டும் இல்லை, மற்றவர்களோடு அவங்க போல நானும் இருக்கணும், அந்த போட்டத்தை எனக்கும் வாங்கணும், அவங்க போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. லேடிஸ் இப்போ நம்ம விதி விலக்கு கிடையாது. நிறைய பேர் நம்ம லேடிஸ் விதி விலக்கே கிடையாது. கடந்த நாட்களில் எங்கள் சர்ச்சில் ஒரு பிள்ளை சிஏ படிக்கிறா. அவள் ஆடிட்டுக்காக நிறைய பேர் போவாங்க, ஆடிட்டு இந்த பார்க்குறது, கணக்கு காரியங்கள் பார்க்குறதுக்கா. சொன்ன ஒரு சாட்சி, ஆண்டி இன்றைக்கி பெண்டே குஸ்டி வட்டாரத்தில் ஒரு உண்மையில்லாத ஒரு அனுபவத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, காற்றுலே கழுத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க ஆடிட் பண்ணதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க எழுதும்போது இவங்க ஆட்டோ சார்ஜ் 600 ரூபான்னு டெய்லி எழுதுவாங்களாம். அப்போ இது அந்த ஓனருக்கு தெரியாது. ஆடிட் பண்ணி கொஞ்ச நாள் தண்ணி அந்த ஆடிட்டர் மெயின் ஆடிட்டர் இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இப்படி அவங்க எழுதுகிறாங்க, ஆட்டோ சார்ஜுன்னு 600 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரே ஷாக். என்னது, என் பக்கத்து வீட்டில் தான் அவள் இருக்கா, அவளுக்கு ஆட்டோ சார்ஜு தேவையில்லை. அப்போ எவ்வளவு ஒரு மாதம் எவ்வளவு ரூபா அதை என்ன செய்கிறாங்க, அபகரிக்கிறாங்க. இது நிலை நிற்குமா?
நிற்கவே நிற்காது. இப்போ கண்ட்ரோலிங் அதே மாதிரி சிரேஸ் நம்ம இந்த இதில் கூட குயிஸில் கூட கேட்டோம். எஸ்தருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 13-14. சிரேசு நமக்கு தெரியும் இல்லையா? அவள் என்ன செய்கிற ஆமாண்டி மனைவியாகிய சிரேசு. மகிமை தன புருஷனுக்கு வரல, பொசிஷன் வரல. எல்லா பொசிஷனை விட அவருக்கு மேலே அந்த அரண்மனையிலேயே அவன் பெரிய ஆளாக இருந்தான். பெரியவனாக அவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்தி வைத்திருந்தான். மொர்தெகாய் மட்டும் வாசலில் இருக்கிறான். ஆனால் அவன் ஒருவன் தான் இவன் வணங்க. ஏன்னா நம்முடைய பிரமாணத்தின்படி அவன் வணங்கலை. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே போய் அந்த மொர்தெகாயை இருக்கும் வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சொல்லும்போது சிரேசு சொல்கிறான், அவனுக்கு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்து. எவ்வளோ ஒரு பதில் இல்லை? அது சொல்லணும். அரண்மனையில் நீங்கள் தானே பெரியவங்க, அவன் வாசல் காவலனாக இருக்கான், வாட்ச்மேனாக இருக்கான். இந்த பொசிஷனுக்கு உங்கள் பொசிஷனுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம். உங்கள் பொசிஷன் அது தேவையே இல்லை. பொசிஷனுக்காக பதவிக்காக வாட்ஸ்அப்பில் லெட்டர் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க. பொசிஷனுக்காக பதவிக்காக பல கடிதங்கள் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளை ஒன்று மட்டும் நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடந்தோடுகிறவன் வாசிப்பான். ஹல்லேலூயா. தேவையில்லாத யாருக்கோ லெட்டர், யாருக்கோ சைன் இல்லாத கள்ள லெட்டர் இல்லையா? தீர்க்கதரிசிகள் இல்லை மாதிரி அதில் நம்ம பேர் இல்லாத ஒரு லெட்டர் போகும். சில கடிதங்கள் எழுதுவோம். அதுக்கெல்லாம் நம்ம காரணம். சில மெசேஜ் அனுப்புகிறோம், என் புருஷனுக்கு அந்த பதவி கிடைக்கலையா, என் மனைவிக்கு அந்த பதவி கிடையாது, அந்த வெறித்தனம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் இதில் டிவியில் போட்டு காண்பேன். ஒரு தேன் கூடுன்னு வச்சுருங்க. அந்த தேன் கூடு நல்ல அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி இந்த தேனி இவ்வளவு தேனை சேகரித்து இவ்வளோ அழகாக வச்சுருக்குன்னு பார்க்க மாட்டேன். அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் அது ஒரு நாளால் சேகரித்ததல்ல. பல பூக்கள் மேலிருந்து மகரந்தங்களை சேகரித்து சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சேகரித்து பெரிய தேன் கூடாக அது உருவாகுது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சகோதரிகளை, நமக்கு கர்த்தர் பொசிஷனும் பதவியும் உயர்வும் நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம், என்னை புருஷன் என் வீட்டு சர்ச்சில் பயன்படுத்தவே இல்லை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. தேனி கூடு போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிங்கன்னா இந்த தேன் கூடை தேடி அநேகர் வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த தேன் அநேகருக்கு ஔஷதமாக மாறும். நம்மளாக போய் எனக்கு தரல, எனக்கு மைக்கு தரல, எனக்கு இது தரல. நோ, நமக்குள்ள தேன் இருந்தால் என்ன செய்யும்? தேனீக்கள் வரும். தேன் இருந்தால் அது ஆசீர்வாதம் அப்போது சேர்க்கணும். ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, நம்ம இப்போ எல்லாம் என்னத்துக்கு சிஸ்டர் எழுதிட்டே இருக்கணும், நிறைய எழுதி வச்சா யாருக்கு போய் பிரசங்கம் பண்ண. நான் அவங்ககிட்ட இதே பதில் சொன்னேன், தேனி மாதிரி சேகரிங்க, டைரி முழுக்க சேகரிங்க. கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். என்னைக்கும் கூடாரத்தில் அல்ல, கர்த்தர் ஒரு நாள் வெளியே. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அபிஷேகம், ஒரு தரிசனம், ஆண்டவரே நான் வெளியே வந்து பயன்படணும்னு இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சிலருக்கு அது விருப்பம் இருக்காது, சிலருக்கு ஆசை இருக்கும், ஆண்டவரே நான் வெளியே வந்து இன்னும் பயன்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:8. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, நிறைய நேரம் நான் எடுத்துகிட்டு போவோம். அங்கே ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு சொல்ல மாட்டீங்க விளையாடி கொண்டிருந்தான். விளையாடலாமா விளையாடக்கூடாதா? சில சொல்லி எத்தனையோ நாளாச்சப்பா விளையாடி அப்படிதானே. விளையாடலாமா விளையாடக்கூடாதா? தாராளமாக விளையாடுங்க. ஏன்னா விளையாடலைன்னா சத்ரு பார்ப்பான். இங்கே பாருங்கள், அவங்க 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கிறதை அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டே இருந்தான். அடடாடா, சகோதரின்னு சொல்லிட்டு இருக்கான், இப்போ பாருங்க விளையாடிட்டு இருக்கான். கணவன் மனைவி என்ற உறவை புரிந்துட்டான். கணவன் மனைவி 2 பேர் பைக்கில் போகணுன்னா 2 பேர் கண்டு. நான் சர்ச்சில் சொல்லுவேன், நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது கார் இருந்தால் காரில் குடும்பமாக வாருங்க, பைக் இருந்ததுன்னா பைக்கில் குடும்பம் வாருங்க. அது ஒரு பெரிய ஒரு பாலம். ஹல்லேலூயா. கர்த்தர் கணவன் மனைவியுமாக நம்மை ஊழியத்தில் வச்சிருக்காரு. 2 பேரும் இணைஞ்சு செயல்படணும்.
இணைஞ்சு செயல்படணும். தரிசனத்துக்கு ஒவ்வொருடைய தரிசனம், சிலருக்கு சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், டிராக்டர் கொடுக்குறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், எதுவானாலும் பரவாயில்ல, கணவனுக்கு ஒத்த தரிசனத்தோடு நம்ம செயல்படணும். ஹல்லேலூயா. அவன் விளையாடி கூட அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக போய் படிங்க. 26வது அதிகாரம் 11வது வசனத்தில் அபிமெலேக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், இவன் மனைவியையும் இந்த புருஷனையும் இந்த மனைவியையும் தொடுகிறவன் கொலை செய்யப்பட கடவன். என்னது? நீங்கள் 2 பேர் இணைஞ்சு போனால் அதில் உள்ள வேல்யூ சொல்கிறேன். இவன் அவ சொல்கிற ஃபஸ்ட்டு எப்படியாவது ரெபேக்காளை தூக்கிட்டு வந்துடணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் அவங்க 2 பேர் இணைந்து விளையாடினதுனால இவன் கண்ணெட்டி பார்க்கும்போது அவனை பார்க்குறான், இவன் சாதாரண இல்லை, இவங்க 2 பேர், ஒருவர் 1000ஐயும் இருவர் 10,000ஐயும் துரத்துவார்கள் என்ற வார்த்தை உண்மையானது. ஹல்லேலூயா. 2 பேர் நம்ம இணையாமல் இருந்துட்டோன்னா சத்துரு சீக்கிரமாக நம்மளை காலி பண்ணிடுவான். அதனால் 2 பேர் அந்த தரிசனத்தோடு நம்ம இணைஞ்சோன்னா அவன் சொல்லுவான், இவனை தொடுகிறவன், இந்த குடும்பத்தை தொடுகிறவன், சொல்லுங்க சீக்கிரமாக சொல்லுங்க, கொலை செய்ய பட. 2 பேரும் இணைஞ்சு போகணும். தப்பா? மேபல் சாந்தி சிஸ்டர் பைக்கில் போகிறது சரியா தப்பா? சரி. இன்றைக்கி ஊழிய சகோதரிகளுக்கு அன்பான வேண்டும், கர்த்தர் நமக்கு நல்லா ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு நல்ல பயிற்சியாளர்கள் எல்லாம் தந்திருக்கார், அடுதுண்ணே. ஆனால் நன்மைக்கு ஆண்டவர் செய்கிறதில்ல. ஆச்சரியமாக இருக்குது. தேவை, கண்டிப்பாக தேவை. நானும் ஸ்கூட்டி ஓட்டுவேன், ஆனால் இப்போ ஓட்ட மாட்டேன், அவ்வளோ நல்லது. ஆனால் நல்லது தேவை. ஆனால் ஒன்று நினைக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போய் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக விடக்கூடாது. அவசர தேவைக்கு பிள்ளையை கொண்டு விடணும், போங்க. ஊழியம் செய்ய போகும்போது இயன்ற மட்டும் குடும்பமாய் போங்க, அது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம தவிர்க்க முடியாது, சில பலவீனங்கள் நம்ம முன்னால் நிற்க முடியாது, சில நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் மாத்திரம் நம்ம வீடுகளில் இருந்த அந்த டைமை ஒதுக்கி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரம் முடியாது. லேடிஸுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், 30 வயசு 40 வயசு தாண்டிட்டோன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிறோம். சில போக முடியாது, எழும்ப முடியாது, அப்படியே படுத்துருவோம். ஆனால் நீங்கள் 2 பேர் இணைஞ்சு ஜெபிக்கிறது, நீங்கள் 2 பேர் இணைஞ்சு போக தான் செய்யணும். ஸ்கூட்டி கிடச்சின்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவங்க அவர் பாஸ்டர் ஒரு பக்கமாக விசிட்டிங் போவார், சிஸ்டர் இன்னொரு பக்கமாக விசிட்டிங் போவார், பிள்ளை இன்னொரு பக்கமாக விசிட்டிங் போகும். ஏன்? அவங்க ஒரே ஒரு நோக்கம், மணி எங்கேயாவது இருந்து கிடைக்குமான்னு, பணம் கிடைக்கணும். 3 வாக்கில் என்ன இருக்குது? பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறாங்க, அதில் நமக்கு முக்கியம், நம்முடைய குடும்பம் முக்கியமானது, நம்முடைய சபை முக்கியமானது. இருவர் இணைந்து செயல்படும்போது ஒருவன் விழுந்தாலும் இன்னொருவன் தூக்கி விடுவான். சில நேரம் நம்ம வாய் தவறி தவறாக ஞானம் இல்லாமல் நம்மவே பேசிடுவோம். அந்த நேரம் தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். சில நேரம் பாஸ்டர்ஸே சில நேரம் என்ன செய்வாங்க, ஞானம் இல்லாமல் வார்த்தைகளை விடுவாங்க. அப்போ நம்ம தட்டுறதுக்கு என்ன இருக்குது? ஞானம் வேணும். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனாலும் என்ன செய்வாங்க, சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் சொல்கிற சில ப்ராப்ளம், நான் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்கிறா, ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம்னா, நான் எங்கே போனாலும் நான் வருவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. 2 குழப்பது. ஒரு கமிட்டி போகிறாங்க, பேக்கிலேருந்து போகிறதுக்கு முடியுமா சிஸ்டர்? புரியுதா? அப்படி 2 நிலைமையில அடம் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த கூட்டம்னு தெரியாது, 2 தடவை நான் வராமல் நீங்கள் ஒன்றுங்களை விட்டாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதில்ல. இணங்கி போக வேண்டிய இடத்துல, எனக்கு பாராட்ட வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணும்? பாராட்டணும். ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நம்ம முண்டாத இருந்தோன்னா என்ன வரும்? இப்போ நீங்கள் சிரிச்சிங்க, அதான் என்ன சந்தோஷமாக இருந்து. பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுக்கு ஆராதனை நடத்துறது, பிரசங்கம் பண்ணது பயங்கர கஷ்டம். ஆனால் நீங்கள் சிரிச்சிங்க, வெரி குட், சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் எல்லாருமே சும்மா இருந்தால் நம்ம அணி என்ன செய்யாது, வா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்தோன்னா தெரியும், நம்ம வீரர்களுக்கு வேண்டியாக நம்ம என்ன செய்யணும், விளையாடணும். அப்படி ஒரு உற்சாகம். அதே மாதிரி தான் பாஸ்டர்ஸ் பின்னால் இருந்துட்டு, வா இவ்வளோ
சாதாவும் சொல்லு நல்லா இருந்து. அப்போ அவரே தெரியும் ஏதோ ஒன்று சரக்கி இருக்கேன்னு தெரியும். வாவ், பிள்ளைகளை பார்த்து அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம சொன்னோன்னா சந்தோஷப்படுவாங்களா பட மாட்டாங்களா? தட்டி கொடுக்கவும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பிள்ளைக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அப்படி நம்ம சொல்லணும். அதில் ப்ரொஃபஷனல் அப்படின்னா நம்ம செல்ஃபோன் சாதா ஃபோட்டோ எடுக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் எடுத்தாங்க. இதை தவிர செல்ஃபோன் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம்னா அது நல்ல குவாலிட்டி, நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய குடும்பம் ஒரு குவாலிட்டியான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ ஆண்டவருது. ஏதோ ஒன்று செய்துட்டு போகிறோம், எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகிறோம். அதை விட ஒரு தனித்துவமான ஒரு ஆசாரிய குடும்பமாக, ஒரு தேவ மனுஷர்களாக தேசத்தில் அறியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுவார். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அதை 3ஆம் வானத்துக்கு போயிட்டீங்களா? போகலைல்ல? சரி, அடுத்து 4வது ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு இல்லை டைம். ஆப்போசிட் கேரக்டராக இருந்தால் எப்படி சமாளிப்பீங்க? நமக்கு பைபிளில் இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி நாபால் எல்லாமே ஆப்போசிட்டு தானே சிஸ்டர்ன்னு சிலர் சொல்கிற வார்த்தை காதில் விழுது. எப்போவுமே ப்ளஸ்ஸு மைனஸா? ஓகே, அவங்க சொன்னது உண்மையிலே சரியான வருது. ப்ளஸ்ஸு மைனஸுன்னு தான் கரெக்டு. ஹல்லேலூயா. இல்லை, எங்கெல்லாம் ஒரு நாள் சண்டையே போட மாட்டோம். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் யாராக இருக்கணும்? 2 பொம்மையாக சண்டை போடுவீங்களா? நல்லா போடுவோம். அப்படி இருக்கும். வெரி குட், நல்லா போடுவீங்க. ஆப்போசிட்டு கேரக்டர். ஃபோனில் கூட அடிக்கடி நம்முடைய ஆப்போசிட் கேரக்டர்னு வரும்போது, இப்போ எங்கள் வீட்டை எடுத்து பார்த்தாலும் பாஸ்ட் எங்கே போனாலும் ஃப்ரெண்டில் போய் உட்காருவாங்க. பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் கால் நடக்கும்போது, இப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும்போது அவங்க ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த ரோயில் போய் உட்கார விரும்புவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா பேக்கில் போய் உட்காரணும். ஏன்னா ஒன்று என்ன கொஞ்சம் நேரம் அப்படி கழுத்து இருந்தேன்னா கழுத்து அவ்வளோ நீர் போடும். மறுநாள் என்ன செய்ய முடியாது, கொஞ்சம் பெயின் ஆரம்பிக்கும். உட்கார அதுதான் என்னுடைய காரியம். அப்போது எனக்கு வேண்டிய பாஸ்டர் இப்போ நிறைய காரியங்களை செய்து பேக்கில் உட்காந்துருச்சு. இல்லை, மீட்டிங் நிறைய நேரம் உட்காந்துருக்கணும். அந்த டைமெல்லாம் அவங்க அதை பண்ணுவாங்க. இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அதே மாதிரி தூங்கினாலும் சரி, அவங்க போய் படுத்ததான் தெரியும். எப்படிடா உமக்கு சோறு, இப்படி ஒரு தூக்கம் வருதுன்னு யோசிப்பேன். அதை கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 10 மினிட் உருண்டு படுத்தவரை தான் என்ன வரும், தூக்கமே வரும். ஆச்சரியம், பேசிகிட்டே இருப்போம், கண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒவ்வொருவருக்கும் நிறைய சொல்ல உண்டு. நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொருவருக்கு கற்று தந்திருக்கிற அந்த கேரக்டர். ஆனால் ஆண்டோட இணைப்பு என்பது அது பலமானது. அது ஆண்டவரே இணைச்சார் இல்லை, நம்ம எல்லாரையும் ஆண்டவர். ஏன்னா அவங்கள கொண்டு போகிறதுக்கு நம்மளால தான் முடியும், நம்மளை கொண்டு போகிறது அவங்களால தான் முடியும். வேற ஒருவராலும் முடியவே முடியாது. உண்மையிலே சொல்லேன், நமக்கு தந்த ஏற்ற துணைகள். அதில் ஒருவேளை நம்மளை ஹைட்டு வெயிட்டு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் மனரம்யத்தோடு வாழும்படியாக ஆண்டு தந்த துணைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உதவி செய்யணும் பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மாறும், சில கிரைசிஸான நிறந்தபடி ஒரு பாடு நிறைந்த வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். நீங்கள் ஊழிய சகோதரிகள், பாஸ்டர்ஸ், ஃபேமிலின்னு சொன்னோன்னா வீட்டில் எல்லாரும் பார்க்கும்போது நினைப்பாங்க மாலாக மாதிரி நிற்காங்க. நமக்கெல்லாம் தெரியும் அடி ஒழுக்கு எங்கேருந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஃபோன் எடுத்துட்டா, என் ஃபோன் அடிக்கடி வரும், க்ளீன் அப் யுவர் ஃபோன் நாட் க்ளீன் ஃபார் 3 daysன்னு அடிக்கடி மெசேஜ் வரும். உங்களுக்கும் சில வேளை 3 நாளாக நீங்கள் க்ளீன் பண்ணல, அதை சரியாக என்ன செய்யுங்க, க்ளீன் பண்ணுங்க. இதுக்கு நம்ம அது அந்த டைமில் அதை என்ன செய்யணும், க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணணும். இப்போ ஒரு வண்டி நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம குடும்பம்னு வச்சுருங்க, இல்லைன்னா நம்ம ஒரு வண்டி சூப்பராக ஓட்டிகிட்டு வரும், அங்கேருந்து ஒரு ஸ்மெல் வருது, இல்லைன்னா ஒரு புகை வருது, உடனே என்ன செய்வீங்க, நிறுத்தணும். வெரி குட், நிறுத்தணும். அங்கே என்ன செய்யணும், புகை வந்தாலும் பரவாயில்லை, தீ பிடிச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, ஓட்டிகிட்டு போமா? இன்னும் ஓட்ட மாட்டோம், நிறுத்தணும். எங்கே இருந்து புகை வருது, இதுக்கு காரணம் என்ன, இன்னும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடி. ஒரு போராட்டம் வரும் கண்டிப்பாக. நான் சொல்கிறேன், போராட்டம் இல்லாத குடும்பமே இல்லை. அல்லனா பாருங்கள், ஒரு மினிஸ்ட்ரி செய்யும்போது வருகிற ஒரு சபை கட்டுமான பணிகளுக்கு பின்னாக சத்ரு பலமாய் போராடுவான். சபை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா பலமாக போராடும். ஞானஸ்தான ஆராதனை நடந்ததுன்னா பலமாக போராடுவான். 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு நினைப்போம், பல காரியங்கள் நடக்கும், பலமாய் போராடுவோம்.
ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட நம்ம ஆண்டு சமூகத்தில் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெபேக்காள் செய்தா, வயத்துக்குள்ளே பிள்ளை மோதி அடிச்சுட்டே இருக்குது, என்னன்னு தெரியாது. அன்னைக்குள்ளே ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, எங்கே போனோன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போனால் விசாரிச்சு ஆண்டுகிட்ட விசாரிக்கிறா, ஆண்டவரே என் வயத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியலப்பா, மோதி அடிக்குது, சொல்லி தாங்க. ஆண்டவர் சொல்லாமல் இருந்தாரா? இல்லை, சொல்லி கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு. எத்தனையோ புயல், சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் புயல் அடிக்கும். அந்த நேரங்கள்லாம் சில நேரம் வாடி வந்து தனிமையில் போய் உட்காரும், எங்கேயாவது ஒரு ரூமில் போய் உட்காருவேன். அன்னைக்கு தான் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வசனம் பிரசங்கத்தை அப்படியே கொடுத்துருவார். உடனே எனக்கு தெரியும், இந்த வாரம் பாஸ்டர் என்கிட்ட செய்தி கொடுக்க செல்ல போகிறாங்க, கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, அதை தைரியமாக பேச முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கறதற்காக சில நேரம் நம்மளை இழுத்துட்டு போயிடுவார். கணவன்கிட்ட கொஞ்சம் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம். பார்த்தாங்களா அன்னாள், பார்த்தீங்களா எல்கானா என்ன சொல்கிறாரு? அன்னாளே, எவ்வளோ அழகான வார்த்தையில், அன்னாளே 10 குமாரரை வரைக்கும் நான் எவ்வளோ தெரியுமா. அண்ணா அந்த பேச்சை கேட்டு ஐயோ லவ் பேர்ட்ஸ் மாதிரி நம்ம இருக்கிறோன்னு சொல்லி உட்காந்துட்டான்னு வச்சுருங்க. ஆனால் அந்த எல்கானாவை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எல்கானா இன்னொரு ஆளை என்ன செய்கிறாரு, அன்னாள்கிட்ட சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு தனக்கு ஒரு பெனிநாள் தேவையா? அந்த பெனிநாளோட கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறாரு. அதில் அந்த காலத்தில் நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் இப்படி வார்த்தைகள் சொல்லும்போது அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இன்னொரு சைடு புருஷமார் நல்ல கையும் காலும் நீட்ட கண்ணாடியில் தான் நம்முடைய உருவத்தை சரியாக எது நம்ம செய்கிறோமோ அதுதான் செய்துன்னா கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க ஆண்டவர் கிருபை தருவார். புரியுதா? எல்லாமே அவங்க பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா கவனம் வைக்கணும். ஆண்டவரே இந்த இடத்துல ஏதோ ஒன்று தவறு நடக்கு, அதிலேயே மயங்கி இருந்து விடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஒரு பிரச்சனை வரும்போது அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பேயிங் அட்டென்ஷன் அப்படின்னா அதை பார்க்கணும், அதுக்காக விலை கொடுக்கணும், அதை நிறுத்தணும், அந்த என்ஜினை நிப்பாட்டணும், அந்த புகையை மாற்றிட்டு வண்டியை ஓட்டும்போது அந்த வண்டி சீராய் போய் சேரும். நோ நெக்லெக்ட். அதை உதாசீனப்படுத்தாதீங்க. பேயிங் அட்டென்ஷன், விலை கொடுக்கணும், அதை பார்க்கணும், விலை கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, எங்கேயோ சறுக்கல் வருது, நான் என்ன செய்யணும்? விசுவாசிகளோடு பேசுகிற காரியத்தில் இருக்கலாம், இல்லை வேறொரு காரியத்தில் இருக்கலாம். நான் பர்ஃபெக்ட் அல்ல தேவ பிள்ளை, நான் சொன்னேன் எனக்கு பயம்தான் இதெல்லாம் பேசுகிறது. ஆனால் ஒன்று சில தோல்விகள் இன்னைக்கு வாழ்க்கையின் குடும்ப பின்னணியில் நடந்து கொண்டு இருக்கிறது. சத்ரு எங்கேயோ கரத்தை வச்சிட்ருக்கான். நம்ம உடனே அங்கே போய் சண்டை போட்டு அடித்து கையெழுத்து அதெல்லாம் ஓகே இல்லை. எங்கேன்னு போய் உட்காரணும். ஆண்டவரே இந்த ராங் பாயிண்ட்டு, இந்த வீழ்ச்சி எங்கேருந்து வந்திருக்கிறதப்பா சுட்டி காட்டித்தாருங்க. ஆண்டவர் சுட்டி காட்டும்போது அலேருந்து வெளியே வந்துட்டோன்னா ஈஸியாக என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? அதான் போயிட்டீங்களா? அடுத்து உபசரிக்க, நான் ஏன்னா டைம் முடிஞ்சிட்டு ப்ரைஸ் கொடுக்குற டைம் வந்துட்டு, உபசரிக்கிற ஒரு குடும்பம், நம்ம குடும்பம் எல்லாம் உபசரிக்கணும். தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம எல்லோரும் உபசரிக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் கூட உபசரிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்காக போகிற இடங்கள் உண்டு இல்லையா? உபசரிக்கிறீங்களா? ஆபிரகாமும் சாராளும் 2 பேரும் இணைந்து அதே மாதிரி தான் 2 பேரும் இணைந்து சமையல் செய்கிறது தவறுன்னு கிடையாது. என் பார்வையில் நான் சொல்கிறேன், 2 பேரும் கிட்ட நிற்கும் போது தான் தட்டி முட்டி எல்லாம் பேசி நம்ம ஒரு ஷேரிங் நேரம், குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு நேரம். காய்கறி வெட்ட, தேங்காய் துருவ 2 பேருமா சேர்ந்து செய்யும்போது பிள்ளைகள் அதை பயிற்சி பெற. இப்போ ஒரு ஆள் கேட்குறாங்க, அப்படி வந்தால் தானே சரி, அதனால் அதையே நான் சொன்னேன், அவங்களையே எதிர்பார்க்கல. 2 பேரும் ஷேர் பண்ணி செய்யும்போது டைம் கொஞ்சம் ஆகும், நம்முடைய கான்வர்சேஷன் டைம் கூடும். நம்ம கான்வர்சேஷன் 1 hour அடுக்கலையில் நிற்கிறோம். நாங்களும் இங்கே 5:30 to 6:30 ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே போகிறோம். 7:30 7:45 ஸ்கூலுக்கு பிள்ளைகளை 3 பேரையும் அனுப்பணும். ஒரேடியாக அனுப்ப முடியாது. என்ன செய்வோம்? ஒரு ஆள் தேங்கி தருவ, ஒரு ஆள் சொறி வைக்க, மாறி கடன்னு பேசுகிறதும் நடக்கும், வெட்டுறதும் கட்டுறதும் நடக்கும். 7:45 பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் போவாங்க. அப்படி காலையில் எழும்பி நம்ம அதை செய்யும்போது அது ஒரு ஆசீர்வாதம். தெய்வ பிள்ளைகள், அது ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல உபசரிக்கணும்.
சில குடும்பங்களில், சில பாஸ்டர்ஸ் குடும்பத்தில் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம போய் தட்டும்போது அவங்க நம்மளுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, எழும்பி வர மாட்டாங்க. பிள்ளைகிட்ட சொல்லி வருங்க, அப்பா இல்லைன்னு சொல்லு. இதெல்லாம் வாழ்க்கையில் கற்ற பாடங்கள். அப்பா, பிள்ளை என்ன படிக்குது? பொய்யா படிக்குது. அப்பா இருக்காங்க, அப்பாவே சொல்லி விடுறாங்க, அப்பா இல்லைன்னு. புரிஞ்சவங்களுக்கு? அப்பா இல்லைன்னு இல்லை, அப்பா பிஸியாக இருக்கேன் மக்களே, இப்போ பிறகு சந்திக்கலாம், ஏதோ ஒன்று அந்த காரியங்களை சொல்லணும். ஒரு சர்ச்சுக்கு பிபிஎஸ்ஸுக்காக போயிருந்தோம். குறை சொல்கிற அல்ல, அந்த சர்ச்சில் எதிசம் 300 பிள்ளைகளுக்கு அதிகமாக ஆட்கள் வர்றோன்னு எதிர்பார்த்து நாங்களும் பாஸ்டர் என் கூட வந்தாங்க, நானும் எங்கள் கூட உள்ள எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து போனோம். ஒரு 300 புக்கு எல்லாம் எடுத்து கட்டி சிமந்து ஃபஸ்ட்டு நாள் 8:30 மணிக்கு போய் இறங்குறோம் பாருங்கள். உட்கார்ந்துருக்குறோம் கொஞ்ச நேரம். அந்த சகோதரி மாத்திரம்தான் இருந்தாங்க. வெளியில் வந்து கேட்டாங்க, பிபிஎஸ், அவங்க சர்ச்சில் பிபிஎஸ் நடத்த போகிறோம், யாரும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு போகணும் இல்லை, அதனால் 8:30க்கே போய் ஜாயின் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் நேரம் தாண்டி ஒரு 9 மணி ஆகுது. எல்லாருமே அப்படி உட்காந்துருக்கோம். அந்த வெளியே இருந்த ஒரு சகோதரிகிட்ட கேட்குறோம், பாஸ்டர் இல்லையா? இல்லை, அவர் தூர போயிருக்காரு. சிஸ்டர் இல்லையா? ஆமாம், அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்களா? வெயிட் பண்ணுறோம். பாஸ்டர் இருக்காங்க, நான் இருக்கேன், எல்லோரும் இருக்கோம். 10:30 மணி வரை வெயிட் பண்ணுறோம் சிஸ்டர். அவங்க ப்ரேயர் நிறுத்தலை. அவங்களுக்கு தெரியும் தானே, அன்னைக்கு பிபிஎஸ்ஸு வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க, நமக்கு ஊழியம் நடக்கணும். 10:30 மணி வரை அங்கே உட்காந்துருக்குறோம். கடைசி சிஸ்டர் வந்து எங்களை பார்க்கவும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிடு. ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனால் இந்த ஊழியம் அவங்க சர்ச்சில் இருக்குது. நம்ம இவ்வளோ விலை கொடுத்து போய் உட்காந்துருக்கும்போது நம்ம யாரோ பார்த்த மாதிரி. அந்த ஊழியம் இன்னைக்கு இல்லை பாருங்கள், அந்த ஊழியம் இன்னைக்கு இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம வெளியே போகணும், காரியத்தை சொல்லிட்டு போகிறதுல தவறு கிடையாது. ஆனால் நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்கும், நமக்கு தெரியாமலே இப்படி கெஸ்ட்டை வெளியே வந்து உட்கார வைக்கிறது, ஒரு டீ கொடுக்கறது, அதெல்லாமே இப்போ பழக்கத்திலே இல்லாத ஒரு காரியமாக போயிட்டு அவங்கள உபசரிக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. பெரிய அளவு உபசரிக்கணும். என்னாலெல்லாம், நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், என்னாலெல்லாம் பெரிய அளவு உபசரிக்க முடியாது. ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்பேன். யார் வந்தாலும் நான் சாப்பிட்றது மட்டும் அல்லாமல் பெரிய அளவு உபசரிக்கிறேன். ஆனால் உபசரிக்கணும். சில சர்ச்சஸில் கெஸ்டையெல்லாம் கூட்டுறாங்க. விசுவாசிகள் பக்கத்திலேயே நம்ம என்ன செய்யணும், நின்று பேக்கில் நின்று வரிசையில் நின்று என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்படி இல்லை, ஒரு ஆள் கெஸ்ட் நம்ம கனப்படுத்துகிற மாதிரி அவங்கள ஒரு இடத்துக்கு போய் உட்கார வச்சு. பொதுவாக ஒரு சொர்ணமீனா டாக்டர் என்ற ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிடிக்காத ஒன்று, இந்த கல்யாண வீட்டில் பேக்கில் ஒரு ஆள் சாப்பிட அங்கே வரிசை அனுப்பாங்க, அதனால் நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அப்படிதானே, அவங்க சாப்பிட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாஸ்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேண்டாத ஒரு குணம் பேக்கில். அதுலேயும் பாஸ்டர்ஸ் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து போய் அவங்கள ஒரு கனத்துக்கு பாத்திரமாக எண்ணும்போது நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லதா. ஒன்று ஏலியுடைய பிள்ளைகள், ஏலி வந்து குடும்பம், அந்த குடும்பம் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி சகோதரிகள் அநேகர் இருக்கீங்க, எனக்கு சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் எக்ஸாம் டைம் பிள்ளைகளை அனுப்பி அவங்கள எக்ஸாமுக்கு போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்தது பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் இன்னொரு விதத்தில் சிலர் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சாக்கு போக்கு காட்டி ஒரு இடத்துக்கும் போகிறது கிடையாது, ஒரு ஊழியத்துக்கும் போகிறது கிடையாது. எப்போவுமே பிள்ளை சாப்பிடும், பிள்ளை சாப்பிடும், பிள்ளை சாப்பிடும், பிள்ளை சாப்பிடும். பிள்ளைகள் கர்த்தர் தந்தாருன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யணும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கும் கொடுக்கணும். ஆமென் சொல்லி நிறைய பேர் நான் சொல்கிறேன், ஏன் சிஸ்டர் வரல, பிள்ளை நான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பொறுப்பில் இருக்கிறேன், ஏன் சிஸ்டர் இதுக்கு வரல, பிள்ளை பிள்ளை அப்படி தான் சொல்கிறாங்க. பிள்ளையை பார்க்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிள்ளை சிலர் தாய்மார்கள் ஊட்டுறதை நான் பார்த்துருக்கேன். காலையிலே ஒரு இட்லியை தூக்கி வச்சுட்டு 6 மணி தொட்டு 10 மணி வரை தின்னு 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 பேக்கிலண்டே திருவாங்க. உண்மையில் ஒரு பெரம்படி தடி கொடுக்கணும். பசிச்சுன்னா பிள்ளை சாப்பிடும், கொஞ்சம் பசிக்க வைக்கணும், பிள்ளை கேட்கும், சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளை நல்லா சாப்பிடும். ஹல்லேலூயா. எந்த டிஸ்டர்பும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் பிள்ளை இல்லையே, நமக்கு உங்களுக்கு பிள்ளை இல்லை, எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஜொலிக்கிறவங்க. நான் போன வாரம் அந்த மோகன் பாஸ்டர் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு
75 வயசு முடியுது. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க 18ஆம் தேதி, இன்னைக்கு தான் அவங்களுக்கு பர்த்டே. எத்தனை வயசு? 75 வயசு. போன மாதமும் கன்னியாகுமரியில் ஒரு பெண்கள் முகாமில் வந்து பேசிட்டு போகிறாங்க. கன்னியாகுமரியில் அவங்க ஸ்தாபனம், நம்ம ஏஜி ஸ்தாபனம் ஒரு பெண்கள் முகாமில் பேசி, புதன்கிழமை நான் யோசிப்பேன், அவங்க புதன்கிழமை வீக் டே, அங்கே எத்தனையோ அசிஸ்டன்ட் பாஸ்டர்மாக இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க தெய்வ பிள்ளைகளே, அவங்க நிற்கிறாங்க. அந்த 75 வயசுலேயும் 1.5 மணி நேரம் நிற்கிறாங்க. கர்த்தாவே இந்த பூமியை தார், இந்த தேசத்தை தார். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? வெள்ளிக்கிழமை அதே மாதிரி செய்தி எத்தனை பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க, விட மாட்டாங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையுமா நிற்கிறாங்க. 75 வயசு, வாயில் லாங்குவேஜே சரி, ஆனால் கர்த்தர் அப்படி விடலை. கர்த்தர் அவர்களை பலப்படுத்து. நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை, அவங்க எவ்வளோ தலையில் வச்சு சமக்கணும் தெரியுமா பாரங்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துறதற்கு காரணம் உள்ளுக்குள்ளே பற்றி இருக்கிற அந்த எழுப்புதலின் வாஞ்சி. ஏலியுடைய குடும்பத்தில் அந்த மருமகள் சொன்னா, ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொன்ன சத்தத்தை கேட்டு அவள் சந்தோஷப்படலை. உடன்படிக்கை பெட்டி பிடிவிட்டதே என்று ஆத்தும வருத்தத்தின் பலனாக ஆண்டவரே மாக்கிமை போயிட்டு அந்த ஆத்தும பாரம், அந்த ஈக்கோவோத், அந்த ஆத்தும வாரம் நமக்குள்ளே உண்டாகட்டும். நம்ம உண்டாயிட்டுன்னா நம்முடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னும் கொடுப்போம். ஒரு நிமிடம் கண்கள். இனி யாருக்காவது கொஸ்டின் இருக்குன்னு சொன்னி இருக்கா? கொஸ்டின் இருக்கா? இல்லை ஜோ பண்ணி முடிப்போம். இனி போனால் அதிப்பிரசங்கம் நிறைய ஆயிட்டு ஜோணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம். அநேக குடும்பங்கள், புருஷனுக்கு மனைவி கனி தரும் திராட்சை கொடி, மனைவி புருஷனுக்கு கிரீடம், புருஷனுக்கு ஒரு நல்ல சட்டி. அப்படியே எலும்பி நிற்போம். ஒரே ஒரு நம்முடைய எலும்பிட்டு உட்காரோமா, உட்காரம் முடிஞ்சவங்க உங்களால் இயன்றா மரியாதை குறைவான வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது. இவர் பரிசுத்தவா, ஒருவேளை அவர் கொஞ்சம் குறைச்சல இருந்தால் கூட ஒரு ஏதோ ஒன்றில் அவர் சிறப்பாக இருந்திருப்பார். ஜெப வீரன், ஒரு தாழ்மையின் சுபாவம். அநேக சபைகளை கட்டி எழுப்ப அவரால் கூடும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கண்ட்ரோலிங் இல்லை. ஹல்லேலூயா. குடும்பத்தை கட்டுப்படுத்த அல்ல, குடும்பத்தை நடத்தும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அன்பை வெளிப்படுத்தணும் தெய்வ பிள்ளைகளே. ஒரு பர்த்டே வந்தா உங்களால் இயன்றது, ஒரு வெட்டிங் டே வந்தா உங்களால் இயன்றது இல்லை. சில நேரங்களில் ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை, இல்லைன்னா சில நேரம் நம்ம கிஸ் கொடுக்குறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆப்போசிட் கேரக்டர் வரும்போது உடனே சத்தம் இல்லை, ஆண்டு சமத்தில் உட்கார்ந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ வாழிப்போம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சுபாவம் உள்ளவங்க, இது அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி உட்கார்றது அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி உடுத்துறது அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி நடக்கிறது அவங்களுக்கு இப்படி அண்டர்ஸ்டாண்டு. ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நடத்த போக இல்லை, அது ஒரு வாழ்க்கை அல்ல. நல்ல உபசரிக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியான குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எந்த இடத்துல தேவசம் பேசினாரோ அந்த இடத்தை ஆண்டவர் ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் எழுவியத்தி ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் அவங்க சொன்னாங்க, பலத்தால் இடைகட்டுங்கப்பா, மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைகட்டுங்கப்பா. வீணான காரியங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணக்கூடாது ஆண்டவரே, வீணான காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. வீணாக மகிழ்ச்சியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தாரோம். சொல்லுங்க, உங்கள் புருஷருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்த தலைமைத்த பண்புகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களுக்காக திரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக திரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எங்கள் குடும்பம் இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்? வேதாகம குடும்ப உறவுகளைப் போல, வேதாகம குடும்பத்தின் உறவுகளைப் போல எங்கள் குடும்பங்கள் மாறணும் ஆண்டவரே. ஒரு மாதிரியான குடும்ப வாழ்க்கை செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் பலந்தாரும். இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை
எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துன்னு தெரியல. யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருந்து அவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் தேவை கீரு எனக்கு, இன்னும் கிரு தாருமே. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். தொடர்ந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டும். உடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தருகிறோம். தலைமுறைகளை தருகிறோம். தலைமுறைகளை நடத்த வேண்டிய ஞானம், கர்த்தருடைய சந்ததி நேராக கர்த்தருடைய சந்ததியாக வளர்த்தெடுக்கக்கூடிய அபிஷேகத்தை எங்கள் மேலே பையும் ஆண்டவரே. குடும்ப பிரிவினைகளோடு ஒருவேளை பாரத்தோடு எப்படி இந்த மனுஷனை மாற்ற முடியும் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். அவர்களுக்கும் கர்த்தர் துணை செய்வீராக, துணை செய்வீராக, பலன் கொடுப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே.